மதுரையில் எல்ஐசியில் அலுவலராக இருந்த கல்யாணி அப்படின்றவர் ஒரு தவறை சுட்டி காட்டியதால உடன் பணியாற்றுகின்ற ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கார். இது தீ விபத்து என்று நாடகம் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு ஆய்வு செய்து அது திட்டமிட்டப்பட்ட படுகொலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்னைக்கு அவரை கைது செய்திருக்காங்க. அதற்காக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தேமுதிக சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வெறுமனே கண்துடைப்பாக ஆக்சிடென்ட்னு முடிச்சிடாம அதன் பின்னணி என்ன என்பதை ஆராய்ஞ்சு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் மேலாளர் அவங்க அந்த ராமகிருஷ்ணன் என்பவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி கண்டிச்சதுனால அந்த அம்மா மேல பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கார். இது எந்த அளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக நாம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் கோலோச்சி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு மேலாளராக இருக்கும் ஒரு பெண்ணுக்கே இந்த நிலை என்றால் என்ன பாதுகாப்பு இந்த மற்ற பெண்களுக்கு இன்னைக்கு அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எங்க சென்றாலும் என்ன இருக்குன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சட்டம் நிச்சயமாக இந்த விஷயத்துல கடுமையான ஒரு தண்டனையை ராமகிருஷ்ணனுக்கு வழங்க வேண்டும் என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பெண்ணா இல்லை ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக இதை நான் நீதி அரசர்களை கேட்டுக்கிறேன். உச்சபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை அவருக்கு தரணும். ஒரு உயிரை அப்படி அவ்வளோ அனாவசியமாக அவர் கொண்டிருக்காருன்னு இது ஏற்றுக்கக்கூடியது கிடையாது. அதே போல் அவர் பணியாற்றிய எல்ஐசி நிறுவனத்துக்கும் ஒரு வேண்டுதல், அந்த அம்மாவுக்கு குடும்பத்துக்கு உரிய நிதி வழங்கி அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை தரணும். இது போன்ற நிகழ்வு வேறு எங்கும் நடக்காத வண்ணம் சட்டம் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு கொடுக்குற தண்டனை இனி அந்த மாதிரி எண்ணம் கூட யாருக்கு வரக்கூடாது அப்படின்ற அளவு கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கணும். அதே போல் நேற்று சென்னையில் பார்க்குறோம், டெலிவரி பாய் பைக்கில் போகிறாரு, அவரை சுற்றி ரோட்டில் பட்ட பகலை வெட்டி கொலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொலைகள் எங்கு பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே மிக மிக மனசு கஷ்டமாக இருக்குது.